திமுக ஆட்சியில அதை வந்து ஆரம்பிச்சு திமுக ஆட்சியில ஜீரோ வேல்யூ பண்ணி விட்டாங்க. ஜீரோ வேல்யூ பண்ணிட்டாங்க. ஏர்போர்ட் இடம் எடுக்கிறாங்க, யாருமே இடம் கொடுக்குற தயாரில்லை. எல்லாம் போராட்டம் உண்டாவது இருந்திருந்தாங்க. அம்மா ஆட்சி வந்த பின்னால் தான், அதுக்கப்புறம் எடப்பாடி வந்த பின்னால் தான் நான் அதுக்கு முயற்சி பண்ணி சீஃப் செக்ரட்டரியே எடப்பாடி சொல்லி கூப்பிட்டு வந்து கரெக்டாக மீட்டிங் போட்டு அந்த ஜீரோ வேல்யூ இருக்கிறத அந்த ஒவ்வொரு இடத்துக்காரையும் கூப்பிட்டு பேசி அவருக்கு என்ன வேல்யூ அதை போட்டு கொடுத்து திருப்தியா அவங்கள்ட்ட இடம் கொடுக்க வச்சு, அதே போல 500 வீடு எடுக்கிறதுக்கு அந்த வீடு கட்டுறது கூட இடம் கொடுக்க வச்சு இதெல்லாம் பண்ணோம். ஆகவே வந்து என்னன்னா அது திமுக ஆட்சியில தான் செய்யல, இப்ப அவங்க செய்யல. இப்ப தப்ப இந்தியா ஃபுல்லா ஒரு சட்டம் அது தெளிவா போட்டுருக்காங்க. இந்தியா ஃபுல்லா ஒரு சட்டம், இவங்க மட்டும் பாத்தீங்கன்னா லீஸ் மாதிரி கொடுக்குறாங்க. அது சரியா வராது. நமக்கு வந்து ஏர்போர்ட் விரிவாக்கம் வந்துட்டா அதிகமா ஐடி கம்பெனி வரும், நிறைய பேருக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும், நிறைய பிளைட் வந்து ஃபாரின் போறதுக்கு வந்து அதெல்லாம் போட்டிருந்தாங்க. ஆகவே அதுல வந்து ஒரு இக்கு வச்சிருந்தாங்க. அண்ணா நீங்க செய்றீங்க, அது தெளிவா போட்டுருக்காங்க. அது இருக்கிறத போட்டா போறீங்க, கூட்டி கொடுத்து நாங்க என்ன செஞ்சோமோ அது போட்டா போறோம். அங்கே பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஏர்போர்ட் விரிவாக்கம், இந்த மாதிரி பொதுவான பிரச்சனைகளுக்கெல்லாம் பாத்தீங்கன்னா நிறைய கொண்டு பாலங்கள், அதே போல பாத்தீங்கன்னா நிறைய கூட்டுக்குடி திட்டங்கள், நிறைய திட்டங்களை கொண்டு வந்து அதெல்லாம் முடிக்காம இருக்காங்க. இப்படி பார்த்தா திரும்ப திரும்ப தோன்றாங்க நிறைய சாலைகள் டேமேஜா இருக்கு. இதுக்கெல்லாம் வந்து நம்ம திருமணி இருக்கு. அதுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா திருமண பஞ்சாயத்து நம்ம நோட்டீஸ் அடிச்சு வீடு வீடா கொடுக்கணும். எல்லா வீட்டுக்கும் கொடுக்கணும். சொத்து வரி உயர்வு, மின்கட்டண உயர்வு, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அதே போல 1000 ரூபாய் கொடுக்குறது நிறைய பேருக்கு கொடுக்கல. இத்தனை அதிகமாகிட்டு அது அரசு படத்துல 1000 ரூபாய் கொடுக்குறாங்க. மின்கட்டண உயர்வு ஒவ்வொரு குடும்பத்துக்கு பார்த்தீங்கன்னா மிக சிரமம். கிட்டத்தட்ட 1000 கணக்கில் பணம் போய் கட்டுறாங்க ஒவ்வொரு குடும்பமும். இதெல்லாம் எடுத்து சொல்லி அந்த பிட் நோட்டீஸ்ல அந்த திருமண பஞ்சாயத்து ஒவ்வொரு வீட்டுக்கு நோட்டீஸ் போகணும். ஒவ்வொரு டிவிஷன் செயலாளரும் அதே போல பாத்தீங்கன்னா இப்ப டிவிஷன் நம்ம ரெண்டா பிரிச்சிருக்கோம். 2 டிவிஷன் இருக்கு, ஒரே டிவிஷன்ல 2 பேர் 3 பேர் இருக்கு. வாட்சியாளர்கள்லாம் வேகமா பணியாற்ற, எல்லாத்தையும் அரவணைச்சு பணியாற்ற, யாரையும் ஒதுக்கூடாது. மாற்று கட்சியில் வந்து நிறைய பேர் வந்து சேர்றாங்க. மாற்று கட்சியில் வந்து நிறைய பேர் புதுசாக வந்து சேர்றாங்க. அவங்களுக்கு பூரா நாங்கள் பொறுப்புகள் எல்லாம் கொடுத்து கேட்டிருக்கோம். எல்லாமே ரெடி ஆகிட்டு இருக்கு. அவங்களுக்கு எல்லாம் எல்லாத்துக்கும் யாருக்கு பொறுப்பு இல்லையோ செயல்பட்டு சில பொறுப்பு இல்லாமல் இருக்கும். அதாவது போது சில பேர் நல்லா செயல்பட்டு எனக்கு இன்னும் வேற பொறுப்பு, மாவட்ட பொறுப்பு கொடுங்க, பகுதி பொறுப்பு கேட்டாங்க கூட அதை கூட ரிக்வெஸ்ட் கொடுங்க, அது கூட கொடுக்கலாம். அவங்களுக்கு எல்லாமே யாரும் இப்போ நிறைய பொறுப்பு வந்து வராங்க, மாநில பொறுப்பு வந்து வராங்க, மாற்று கட்சியில் வந்து அதே போல பார்த்தீங்கன்னா ஒன்றிய பொறுப்பு எல்லாம் வர்றாங்க. அவங்களுக்கெல்லாம் நம்ம பொறுப்பு கொடுக்கணும். அதெல்லாம் எழுதி கொடுங்க. யாரும் வந்து இங்கே இருக்கக்கூடிய 15,000 ஒன்றியாயிரம் டிவிஷன் சேரம் மீறி யாரும் பண்ண போறதில்லை. உங்களுக்கு எடுத்து நம்ம பண்ண போறோம். அது அவங்க எல்லாம் அரவணைச்சிருங்க. யார் வந்தாலும் நம்மளை மீறி அவங்க போயிடும் நினைக்கிறாங்க. தயவு செஞ்சு அவங்க எல்லாம் சேர்த்தணும். எல்லாம் சிறப்பாக பணியாற்றி இருக்கீங்க. நீங்க எல்லாம் நிறைய தேர்தல் பார்த்தவங்க. இந்த தேர்தலை பொறுத்தளவுக்கு அதிமுக வாக்களிக்க ஒட்டுமொத்த மக்கள் தயாரா இருக்காங்க. ஆகவே இங்க இருக்கக்கூடிய அத்தனை பேர் ஒருங்கிணைந்து அவருக்கு மட்டும் பொறுப்பு இல்லை, எல்லாத்துக்கும் பொறுப்பு இருக்கு. கூட்டுறவு சங்கத்தில் 10 வருஷம் பொறுப்பு இருந்தாங்க. உள்ளாட்சியில முன்னாள் உள்ளாட்சி பிரதிகள் இருக்காங்க, இன்னும் இருக்காங்க. 2 பேருக்கு பொறுப்பு இருக்கு. உள்ளாட்சியில 5 வருஷமா இருந்துட்டாங்க, சேர்மன் இருந்துட்டாங்க, கவுன்சிலர் இருக்காங்க. நான் பிள்ளைகள் நினைக்கூடாது. அந்த பொறுப்பு கொடுத்து கட்சி தான் அதிமுக கட்சி, மாபெரும் இயக்கம். இந்த இயக்கத்தை பொறுத்தளவுக்கு ஒண்ணு சொல்ல கேட்டுங்க. எம்ஜிஆர் ஆரம்பிச்ச இயக்கம் என்னைக்கு யாருக்கு இயக்கத்தை வீழ்த்த முடியாது. பாக்குறதுக்கு அப்படிதான் இருக்கும். ஆட்சி வந்த போது திமுக எப்படி இருந்தது? இன்னைக்கு திமுக ஓட்டு போற மக்கள் யாருமே தயாரில்லை. யாராவது ஒரு இடத்துல திமுக ஓட்டு போன பொதுமக்கள் திரும்ப ஓட்டு போட தயாராக அந்த நிலை தான் இருக்கு. ஆகவே இந்த தேர்தல் மிக முக்கியமான தேர்தல். இன்னைக்கு எடப்பாடியார் முதலமைச்சரா வர வேண்டும் ஒட்டுமொத்த மக்கள் நினைக்கிறாங்க. ஆகவே நம்ம ஒற்றுமை அந்த பணியாற்றினால் நம்ம நடிக்க தேவையே கிடையாது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது அம்மா இணையதள தொலைக்காட்சியை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் ஐகானை